உங்களில் ஒருவர் தான் இந்த சர்வேயில் பங்கேற்றுள்ளீர்கள். எனவே உங்களில் ஒருவராக நீங்கள் கருத்து பதிவு செய்ததை ஆல் செக்ஷன்ஸ் சொசைட்டி சமூகத்தை பல்வேறு தரப்பினர் இருக்கிறாங்க, விவசாயிகள், வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர். எனவே இந்த பல்வேறு தரப்பினர் என்ன சொன்னார்கள் என்பது குறித்த ஒரு தகவல், மிக முக்கியமான தகவல். ஏன்னால் இதில் நீங்கள் உங்களோட ஓட்டு இல்லை பதிவாயிருக்கலாம். எனவே தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விவசாயிகள் 7% பேர் விஜய்க்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அரசு ஊழியர்கள் 10% பேர், தனியார் ஊழியர்கள் 12% பேர், முதன்முறை வாக்காளர்கள் 45% பேர் விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இல்லத்தரசிகள், மிக முக்கியமானவர்கள், கட்டாயம் வாக்களிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இல்லத்தரசிகள் 6% பேர் தான் சொல்லியிருக்காங்க. வணிகர்கள் 4%, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 10% பேர், முதியோர் வெறும் 2% பேர், மற்றவர்கள் 4% பேர். இந்த மற்றவர்களில் மிக முக்கியமாக இந்த கருத்து கணிப்பில் நாங்கள் பல்வேறு இடங்கள் சென்ற பொழுது திருநங்கைகள், திருநம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வாக்களிச்சிருக்காங்க, இந்த சர்வேயில் பங்கேற்றிருக்காங்க. அந்த திருநங்கைகளில் 8% பேர், அதாவது 8 பேர் 10ல் 8 பேர் விஜய்க்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் இங்கே கொடுக்க முடியல, இருந்தாலும் அந்த தகவலை பதிவு செய்கிறேன். ஆனால் மிக முக்கியமாக இந்த பை சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 45% முதன்முறை வாக்காளர்கள், அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான் இப்போ. எனவே அவங்க கூட இருக்காங்க, அதை தக்க வச்சிருக்காருன்றது மிக முக்கியமானது. பார்த்திபன், உங்கள் கருத்துக்கள், இந்த பைச்சாட்டுக்கு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். பார்த்திபன், இது நம்ம ஏற்கனவே பேசினதுடைய தொடர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். முதன்முறை வாக்காளர்கள் அவர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், யங் லீடர், ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் வேணும்னு நினைக்கிறவங்க, பழைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு ஒரு எனர்ஜி, யங் பிளட் இருக்கும்ல, அது புதுமையை விரும்பும். அது இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் புதுசாக கடைசியாக வந்திருக்கவர் விஜய் தான். அதனால அவர் மீது அந்த ஒட்டுமொத்த, இல்லைன்னா அது ஸ்பிளிட் ஆயிருக்கும். இப்போ இன்னொருத்தரும் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒரு ஸ்பிளிட் ஆகும். இப்போ கடைசியாக வந்தவர் இவர் தான் அப்படின்றதுனால அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுவும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை வீசுறது. அந்த 45% அங்கே வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே இவர் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக ஆதரவை பெற வேண்டிய செக்டார்ஸ். அரசு ஊழியர்களுக்காக இவர் ஏதோ விஷயங்களில் பேசுகிறாரு, குரல் கொடுக்குறாருன்னா 10% உயரும். விவசாயிகளுக்காக இவர் போராட்டம் நடத்துகிறாரு, இல்லை அவர்களுக்காக ஏதோ ஒரு முன்னெடுப்பு செய்கிறாருன்னா அந்த 7% உயரும். இதெல்லாம் அவர் உழைத்து சம்பாதிக்க வேண்டிய இடங்கள். நிச்சயமா. கண்ணன், உங்கள் பார்வை எப்படி இருக்கு கண்ணன்? ஏன்னா இந்த பைச்சாட்டில் இருக்கிறத பார்க்கும்போது பல்வேறு தகவல்கள், பார்த்திபன் சொன்னது போல முதன்முறை வாக்காளர் தவிர மற்ற எல்லாமே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பார்வை? விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களே பாதி பேர் முதன்முறை வாக்காளர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ரசிகர்கள் பாதி பேர் இந்த இளைஞர்கள் ரசிகர்கள் தான் அதிக பேர் இருக்கிறதுனால அந்த முதன்முறை வாக்காளர்களில் ஒரு பாதிக்கு மேலே விஜய் ரசிகர்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 45% அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் 10%, 12% அவருக்கு ஆதரவு அளிப்பது ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியது தான். என்னென்றால் அவர்கள் திமுக, அதிமுக அரசுகளில் அதிருப்தி அடைந்த அந்த அரசு ஊழியர்களும் தனியார் ஊழியர்களும் விஜய் நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தோணுது இந்த கணிப்பு முடிவில் பார்க்கும்போது. நிச்சயமாக கண்ணன். நேர்களே, உங்களில் யார் யார் இந்த இந்த வகையரால் இருக்கீங்கன்னு தெரியல, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எங்களுடைய செய்தியாளர்களும் மாணவ மாணவிகள், வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளும் எடுத்த சர்வே தான் பார்த்துருக்கோம்.